முதல் கேள்வியை நான் டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே ராஜஸ்தானில் பிரச்சார கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசியிருந்த விஷயம், அதாவது சொத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை எழுப்பியிருந்தாங்க. இப்போ இட ஒதுக்கீடு முறை அப்படிங்கிறதையும் டச் பண்ணியிருக்காரு. அப்போ திரும்ப திரும்ப அது ஏன் அந்த சமூகத்தை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கா? இல்லைங்க, இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பிரதமர் குறிப்பிட்டு பேசி தானே ஆகணும் இல்லையா? காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி தான் அவருடைய பேச்சு இருந்தது. ராஜஸ்தான்லேயே ஆகட்டும், எதுவும் அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் அவர் என்ன சொல்லி பேசுகிறாருன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சின்னு இருக்குது. காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியம் சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து. ஆனால் இந்த உதாரணம் சரியாக வருமானு தெரியல. நம்ம கிராமத்தில் பழமொழியில் சொல்லுவோம், கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதைன்னு சொல்லுவோம். அவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் இயக்கம், கட்சி, சுதந்திர காலத்திலேருந்து போராடிய ஒரு கட்சி, அதனுடைய தரம் தாழ்ந்து அந்த தேசிய கட்சி என்பதை மாறி மாநில கட்சி என்பதை மாறி அது என்ன சொன்னால் எதை தின்றால் பித்தம் தெளிவுன்ற மாதிரி எதை சொன்னால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவாவது நம்ம வெற்றி பெற முடியும், அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தரம் தாழ்ந்து போய் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்குதுன்னு சொல்கிறத புரிய வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கை உண்மையிலே இது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையா அல்லது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அறிக்கையான்னு கூட நம்ம விமர்சனம் பண்ணோம். இல்ல, அதுதான் அந்த பாயிண்டை திரும்பவும் அதுதான் சொல்ல வந்தோம். அதுதான் ஏன் சொல்ல வரோம்னு சொன்னா, எங்களுடைய 10 ஆண்டுகளுடைய சாதனையை எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். பாரத பிரதமர் சொல்கிறாரு, இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் என்னென்னலாம் வளர்ச்சி திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். சுதந்திர பாரதத்தில் பெரும்பான்மையான வருஷமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தேர்தல் அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் வறுமையை ஒழிப்போம், கரீபி ஹட்டாவ் அப்படி சொல்லிடுமா. ஆனால் வறுமையை ஒழிக்கலை, தொடர்ந்து அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க அப்படியே தான் இருக்காங்க. இந்த கடந்த 10 ஆண்டுகளில் பல மடங்கு உயர்த்தியிருக்கோம். காரணம் என்னன்னு சொல்கிறோம், ஒவ்வொரு வறுமையை உயர்த்திருக்குமா, வறுமையிலிருந்து மக்களை விடுபட்டுக்கு வச்சுருக்கோன்னு சொல்கிறோம். எத்தனை இப்போ நம்ம சுகாதாரத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். சுகாதாரம் சொன்னால் கிராமப்புறத்தில் கழிவறை கூட இல்லாத சூழ்நிலை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ நம்ம பல கோடிக்கணக்கான கழிவறைகளை கிராமந்தோறும் கட்டிட்டோம். திறந்த வெளி கழிப்பறை இல்லாத கிராமம் இது அப்படின்னு இன்றைக்கு விளம்பரம் வச்சுருக்காங்க எல்லா கிராமத்துலேயும். அது மாதிரி இது அடிப்படை. நான் சொல்கிற விஷயம் எல்லாமே, ஒரு மனுஷன் வாழணும்னு சொன்னால் அவனுக்கு தேவை இருப்பிடம், சுகாதாரமான காற்றோட்டமான குடி தண்ணீர், நல்ல சுத்தமான குடி தண்ணீர், அதுக்கு அவனுடைய அடிப்படை வசதி, அப்புறம் அவனுடைய சாலை வசதி, அதன் பிறகு தான் எல்லாமே. அதுவே கூட இவ்வளோ நாளாக இல்லாமல் இருந்தது தான் துரதிருஷ்டவசமான நிலைமை. ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்களுடைய நோக்கம், அவருடைய டிஎன்ஏ, அவர்கள் வளர்ச்சி திட்டத்தை பற்றி சொல்வதற்கு அவங்கக்கிட்ட சரக்கு இல்லை, உண்மையை சொல்லப்போனால். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மத ரீதியாக வாக்கு வங்கியை உருவாக்கணும். அவங்களுடைய டிஎன்ஏ காங்கிரஸினுடைய ஆரம்பத்திலேருந்து, அதுக்கு சொன்னால் ஒரு சிலர் கோவப்படுவாங்க. அந்த காலத்திலே மகாத்மா காந்தி காலத்திலே கூட வந்தே மாதரம் பாடினா இஸ்லாமியர்களுக்கு அது அவங்க மதத்துக்கு எதிராக இருக்குது, அவங்க தாய் நாட்டை வணங்க மாட்டாங்க, ஆகையினால அவங்களுக்கு விலக்கு கொடுக்கலான்னு மகாத்மா காந்தியார் அவர்களே ஆரம்பித்தார். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பரிணாமத்தில் அந்த டிஎன்ஏ ஏதோ சிறுபான்மையினை தாஜா பண்ணுறது, அந்த ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ், அதன் பிறகு வாக்கு வங்கி அரசியல். ஏன்னா அவங்க மட்டும்தான் மொத்தமாக வாக்கு கொடுப்பாங்க. அவங்களுடைய அரசியலே கண்ணோட்டம் அந்த சிறுபான்மையர் மட்டும் போனதுனால தான் வளர்ச்சி அரசியல் பற்றி அவங்க கவலைப்படலைன்னு சொல்கிறதுக்காக பாரத பிரதமர் சொன்னார். இல்ல, அந்த சிறுபான்மையுடைய ஓட்டுகள் மட்டுமே இத்தனை வருஷமா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் வச்சிருக்குமா? அதுதான் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவும் இருந்திருக்கும். பெரும்பான்மையானவங்களுடைய பற்றி அவங்க கவலையே படலைன்னு சொல்கிறதுக்கு தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்குது. அவங்க தேர்தல் அறிக்கையில் பெரும்பான்மைங்களுக்கு இது பண்ண போகிறோன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இப்போ நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம், நாங்கள் அனைவருக்கும் குடி தண்ணீர், சாலை வசதி, கல்வி, அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்காக கடன் வசதி, எஸ்சி எஸ்டி சமுதாயம் அனைத்து நலிந்தோர்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி, இப்படி தான் நம்மளுடைய சாலை கட்டமைப்பு, ரயில்வே கட்டமைப்பு, விமான நிலையம் அதிகரித்தல், இப்படி தானே இருக்குது. எல்லை பாதுகாப்பு, நாட்டினுடைய பாதுகாப்பு, இப்படி தானே இருக்கணும். ஆனால் அவங்களுடைய காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குது? இஸ்லாமியர்களுக்கான
கல்வியினுடைய உதவித்தொகையை அதிகமாக்குவோம். இல்ல அங்க எங்கேயாவது இஸ்லாமியர்கள் சிறுபான்மைன்னு இருக்கு. சிறுபான்மைன்னு இருக்கு. நீங்க அதையே வந்து ஒரு இஸ்லாமியர்னு நீங்க பிரிச்சு அன்னைக்கு கூட அதுதான் சொல்றேன். அன்னைக்கு கூட நம்ம 2009 மன்மோகன் சிங் அவர்கள் பேசினாருன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, பாரதத்தினுடைய இயற்கை வளங்கள் வந்து அதிக முன்னுரிமை, முதல் முன்னுரிமை யாருக்கு கொடுக்கணும்னா மைனாரிட்டிஸ், குறிப்பாக இஸ்லாமியர்கள் சொல்றதுனால தான் அவரை கோட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு. முன்னாடியும் பின்னாடியும் நம்ம பார்க்கணும்ல, சச்சார் கமிட்டியோட பரிந்துரை கொடுத்ததற்கு பிறகுதான் இந்த மீட்டிங் நடக்குது, உங்களுக்கு என்டிசி மீட்டிங் நடக்குது. ஆமா, அதுல அவர் பேசுறாரு, அந்த கமிட்டியுடைய பரிந்துரையை ஒட்டி இவர் பேசுறாரு. அப்ப இதை நீங்க உடனே இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறது அப்படிங்கிறது சரியானதா இருக்குமா? இப்ப மத ரீதியான இடஒதுக்கீடு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியல் சட்டம் இதுக்கு வாங்க, தேசிய வளர்ச்சி கவுன்சில் விஷயத்துக்கு வாங்க. தேசிய வளர்ச்சி நீங்க அத பேசுனத மட்டும் சொல்றீங்க, இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை இல்ல. அதுதான் இல்ல, நான் இத சொல்றேன். நானு 2006 நவம்பர் 30 அந்த கமிட்டி வந்து அறிக்கை கொடுக்கறாங்க. டிசம்பர் 9 தான் இந்த தேசிய வளர்ச்சி கவுன்சில் மீட்டிங் நடக்குது. அப்ப அந்த கமிட்டியில கொடுக்கக்கூடிய அந்த பரிந்துரையை ஒட்டி மன்மோகன் சிங் அவர்கள் பேசுறாரு. இப்ப இந்த இடத்துல என்ன சிக்கல்? அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் மன்மோகன் சிங் அவர்கள் பேசினதுல குறிப்பிட்ட வார்த்தை முஸ்லீம் இருக்கு, மைனாரிட்டி குறிப்பாக முஸ்லீம் அப்படின்னு இருக்கா? அப்ப அவர்களுக்கு மட்டும்தான் முதல் உரிமைன்னு சொன்னா மற்றவங்களுக்கெல்லாம் இரண்டாம் தர குடிமக்களா? சரி, ஐ வாஸ் பிரசன்டட் அட் தி மீட்டிங் அப்படின்னு மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஆமா, நானும் அப்ப எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதா? இல்ல, அப்ப இருந்த சூழ்நிலையில ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். எப்ப அது பிரதம மந்திரியோட இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இந்த முன்னுரிமை வந்து இஸ்லாமியர்களுக்கு சொன்னது தவறு என்பதை நாங்க அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்ப வந்து பிரதமர் மோடி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதா? இன்னைக்கு அந்த மீட்டிங் நடந்தது, அந்த மீட்டிங்ல அவர் இருந்திருக்கிறார். அதே இடத்துல அதற்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. 10ஆம் தேதி விளக்கம் கொடுத்திருக்காங்க. டிசம்பர் 10 விளக்கம் கொடுத்திருக்காங்க. நாங்க வந்து எதை பத்தி பேசினாரு மன்மோகன் சிங், எதிர்ப்பு வந்த உடனே விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்பவும் எதிர்ப்பு அப்படிங்கறத தெரிவிச்சாங்களா? இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பாயிண்ட மட்டும் கொண்டு வரதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் எங்களுடைய நிலைமையை அன்றைக்கே நாங்க சொல்லியிருக்கோம். இது வந்து முஸ்லிம் மக்கள் மட்டும்தான் முதல் குடிமக்கள் சொல்றது தவறு. நாட்டினுடைய வளங்கள் அனைத்து மக்களுக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும் சொல்றதுதான் நியாயமாக இருக்க முடியும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் முதல் முன்னுரிமைன்னு சொன்னால் மற்றவங்களாம் ரெண்டாம் தர குடிமக்களாக மாறிடுறாங்கன்றதான் உங்களுடைய அர்த்தம், உள்ள அர்த்தம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். பிரதமர் கூட இன்னைக்கு எதுக்கு சொல்கிறாருன்னா, ஏற்கனவே உங்கள் பிரதமர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற உங்கள் ராகுல் காந்தி போகிற இடத்துலலாம் என்ன பேசுகிறாரு? ஹைதராபாத்தில் ஒரு பொதுக்கூட்டம், தேர்தல் அந்த அறிக்கையை விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அதிகமாக யாரெல்லாம் குழந்தைகள் வச்சுருக்காங்களோ, அவங்க ஏழைகள் யார் அதிகமான கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நாட்டினுடைய வளங்களை பிரித்து கொடுப்போம். ஸோ இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு சொல்கிறாரு இல்லையா, இதில் தான் பல விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு சொல்லி பாரத பிரதமர் சொல்கிறார். அவருடைய அச்சத்தை சொல்கிறாரு. ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற தன்மையை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய, நான் சொல்கிறேன், அவங்களுடைய பாரம்பரியத்தில் இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிசி இருக்கு. அதே மாதிரி அவங்க ஏற்கனவே இது மாதிரி 18% வந்து டெபாசிட் வைக்கணும், இதெல்லாம் கம்பல்சரியாக காங்கிரஸ் கட்சியில் நடந்திருக்கு. சாதாரண ஒரு குடிமகன் நான் என்னுடைய வங்கியில் சேமிப்பு வைக்கணுன்றதை அரசாங்கம் முடிவு பண்ணிருக்கு கொஞ்ச நாள், நீ இத்தனை வருஷம் எங்களுடைய உங்க பணத்தை இங்க வச்சிருக்கணும், டெபாசிட் பண்ணணும். சோ இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியில முன்னுதாரணமா இருக்கிறதுனால ஆபத்து இருக்கு, பொதுமக்களுக்கு ஆபத்து இருக்கு. மீண்டும் காங்கிரஸ் வந்தா இது மாதிரி தவறான திசையில இந்த நாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக பொதுமக்களை எச்சரிப்பதற்காக சொன்ன வார்த்தை அது.